ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜி5 ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு ஃபேமிலி டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் தான் பிரின்ஸ். அவர் பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல ஒரு பொட்டிக் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவங்க வீட்டுல இவர் தான் மூத்த பையன். ஆனா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எல்லாமே கல்யாணம் ஆகி அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டா. ஆனா நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பொண்ணே கிடைக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் பல ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவருக்கு அவரை விட ரொம்பவே யங்கான ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகுது. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. அவங்க பண்ற ஒரு விஷயம் கூட நம்ம ஹீரோக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கர கான்ட்ராஸ்டா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல பொங்கிடுறாரு. அது அவங்க ரெண்டு பேரும் பிரியற நிலைமையில கூட்டிட்டு போய் விடுது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பண்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையே ப்ராப்ளம் ஆக்கிடுது. அது என்ன, கடைசியில அவங்க மீண்டு வந்தாங்களா, கடைசியில ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். இன்னைக்கு பல பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஒத்து போகாமலே இருக்கும். அப்படியே அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அதில் என்ன பிரச்சனைலாம் வருது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாகவே காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற பேரில் அவங்க பண்ணுற பல விஷயம் இருக்கு. அவங்க ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க. அது பல பேரை பாதிக்குது அப்படின்றது ரொம்ப நீட்டாகவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸைஸ் பார்க்கும்போது நம்ம திலீப் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. படத்தையே ஹோல்ட் பண்ணுறாருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினும் ரொம்பவே அழகாக இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கேரக்டரும் சூப்பராக எழுதியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் ஒரு காமெடி புஷன்லாம் பல இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் ரொம்ப நீட்டாகவே கன்வே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் படம் சவுண்டாக இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே தான். ஒரு ஃபேமிலி ட்ராமாக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில போர்ஷன்ஸ் நமக்கு லேக் அடிச்சாலும் ஓவராலாக பார்க்கும்போது நல்ல படம் பார்த்த ஃபீல் வரதான் செய்யும். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.